ஹலோ எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சத்யா. இது மியூச்சுவல் ஃபண்ட் 0 to 1 சீரீஸ் தமிழ். நம்ம எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும் போது பயத்தோட தான் ஆரம்பிப்போம். இன்வெஸ்ட் பண்ணுறதுல ஏதாச்சும் தப்பு பண்ணிடுவேணும், இல்லை போடுற காசு ஃபுல்லாக போயிடுச்சுன்னா கரெக்டான மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணுறோமா அப்படின்னு நம்ம எல்லாருக்குள்ளேயும் எக்கச்சக்கமான கேள்வி எப்பயுமே வந்துக்கிட்டே இருக்கும். நான் இந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணது ஒரே ஒரு ரீசனுக்காக தான். நம்ம யாருமே பயத்தோட இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த சீரீஸ் ஒரு 20 வீடியோ ஜேர்னி. ஸோ எவ்ரி சண்டே ஒரு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இந்த சீரீஸை நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டோட பேசிக்ஸ் ரொம்ப நல்லா புரியும். மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன ரிஸ்க் இருக்குன்னு புரியும், என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு புரியும், என்னென்ன பிஹேவியரியல் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்பவே நல்லா புரியும். இந்த ஃபுல் ஜேர்னியை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டோட ஸ்விங்ஸை பார்த்து பயப்பட மாட்டீங்க, பேனிக்கில் எந்த பெரிய டெசிஷனும் எடுக்க மாட்டீங்க, முக்கியமாக டிப்ஸு தேட மாட்டீங்க. சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சீரீஸ் முடியும் போது நீங்கள் ஒரு ப்ராப்பர் இன்வெஸ்டராக மாறிடுவீங்க. நிறைய பேர் இன்வெஸ்டிங் ஜேர்னியில் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் பாதியிலே குவிட் பண்ணிடுறாங்க. இது நம்மளுக்கு ஒர்க் ஆகாது அப்படின்னு நினச்சி குவிட் பண்ணிடுவாங்க. ஆனால் இதில் உண்மை என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை, ப்ராப்பராக கிளாரிட்டி இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணுறதுல தான் பெரிய பிரச்சனை இருக்குது. இந்த சீரீஸோட மெயின் கோல் என்ன அப்படின்னா, இன்வெஸ்டிங்கை ஈஸி ஆக்கிறது இல்லை, அதுக்கு நிறைய பேரோட வீடியோஸ் இருக்குது. இன்வெஸ்டிங்கை ரொம்ப நார்மல் ஆக்கிறது தான். வாங்க இந்த ஜேர்னியை சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதல்ல எதுக்காக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு தெரியுமா? நம்ம எல்லாருமே நல்லா சம்பாதிக்கிறோம், காசு சேவ் பண்ணுறோம், சேலரி வந்தோடனே அது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு போகுது, இல்லை எஃப்டியில் லாக் பண்ணுறோம், இல்லை கோல்டு வாங்குறோம். ஆனால் இன்வெஸ்டிங்னு எடுத்தால் மட்டும் நம்ம எல்லாருக்கும் ஒரு தாட் வரும், ரொம்பவே சேஃபாக இருக்கணும், ரிஸ்க் வேணாம். இந்த வீடியோவில் நான் கேட்க போகிறது ஒரே ஒரு சிம்பிள் கொஷின் தான். உங்களோட சேஃப்டி அப்படிங்கிறது என்ன? நம்ம கிட்ட இருக்கிற காசோட வேல்யூ லூஸ் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் கையில் இருக்கிற காசு லூஸ் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறத சேஃப்டியா? ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளோட நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் ஒரு 1 லட்ச ரூபா காசை லாக் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு சேஃபான லாக்கர்லேயே இருக்கட்டும். 10 வருஷம் கழித்து அதை நீங்கள் எடுக்கிறீங்க, அப்பயும் அது 1 லட்ச ரூபா தான். ஆனால் அப்போது அந்த 1 லட்ச ரூபாயில் உங்களால் என்ன பெருசாக வாங்கிட முடியும்? இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு வாங்குறத 10 வருஷம் கழித்து 1 லட்ச ரூபாய்க்கு அதே விஷயத்தை வாங்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஏன்? அதுதான் பணவீக்கம், இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா உங்கள் காசு சேஃபாக தான் இருக்குது, ஆனால் அந்த காசு பணவீக்கத்துக்கு ஈக்குவலாக க்ரோ ஆகலை. இங்கே இதுதான் பெரிய பிரச்சனையே. இந்த மியூச்சுவல் ஃபண்ட் சீரீஸில் நான் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் கான்செப்ட் வரைக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதில் இந்த சாப்டர் 1 ரொம்பவே முக்கியம். ஏன்னா இது புரியலைன்னா அடுத்த 19 வீடியோஸும் பாதி தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை ஏன் கிரியேட் பண்ணாங்க, எதுக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் த்ரூவா, அதுதான் நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்கள் கேட்கலாம், நம்ம பேரண்ட்ஸ் ஜென்ரேஷனில் மெயின் சேவிங்ஸ் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருந்துச்சு? பேங்க் எஃப்டி, போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ், கோல்டு, இதில் தானே அவங்க இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு. அப்போ இது எல்லாமே ஒர்க் ஆச்சு. இதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள். இன்ஃப்ளேஷன் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு, லைஃப் சிம்பிளராக இருந்துச்சு, எக்ஸ்பென்சஸ் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. பேங்க் எஃப்டிஸ் லேட் 1990s early 2000s எல்லாம் 13% வரைக்கும் கொடுத்தாங்க. எனக்கு இன்னும் எங்கள் தாத்தா கூட எஸ்பிஐ பேங்க்குக்கு போய் எஃப்டி ரெனியூ பண்ணதெல்லாம் ரொம்பவே அப்படியே மைண்டில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஒரு போர்டில் சாக் பீஸில் எழுதி வச்சுருப்பாங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு. சீனியர் சிட்டிசனுக்கு 13% வரைக்கும்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போ இன்ஃப்ளேஷன் எவ்வளோ இருந்துச்சு? 4லேருந்து 6% ரேஞ்ச் வரைக்கும் இருந்துச்சு. அதாவது எஃப்டியில் காசு போட்டிங்கனாலே உங்களுக்கு ரியல் க்ரோத் இருந்துச்சு. ஸோ நம்ம தாத்தா பாட்டி, நம்ம அம்மா அப்பாலாம் எஃப்டி மேலே ட்ரஸ்ட் வச்சதுல தப்பே இல்லை. அது அந்த காலத்துக்கு கரெக்டான டிசிஷன் தான். ஆனால் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, டைம் மாறிடுச்சு, நிறையா பேரோட திங்கிங் மாறவே இல்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, 15 வருஷம் முன்னாடி குடும்பமாக நம்ம ஹோட்டலுக்கு பெருசாக போயெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டோம். அப்படி போயிருந்தாலும் எவ்வளோ காசாக இருக்கும்? ஒரு 150லேருந்து 200 ரூபா. இப்போது 500-600 ரூபா இல்லாமல் 4 பேர் ஹோட்டலில் சாப்பிடவே முடியாது. இதுதான் இன்ஃப்ளேஷன். ப்ரைஸஸ் மலைன்னு ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் நம்மளோட எஃப்டி ரிட்டர்ன்ஸ் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. இப்போ 5லேருந்து 7% வரைக்கும் தான் தராங்க. இந்த எக்ஸாம்பிள் ஒரு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை. பெட்ரோல் பாருங்கள், 15 வருஷம் முன்னாடி 40லேருந்து 50 ரூபா இருந்துச்சு, இப்போ 110 ரூபா ஏறி இருக்குது. ஸ்கூல் ஃபீஸ், நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எவ்வளோ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இப்போ எவ்வளோ ஏறி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஹாஸ்பிட்டல் பில்ஸ் பாருங்கள், எல்லாமே நம்ம சேலரி க்ரோத்தை விட அதிகமாக ஏறிக்கிட்டே இருக்குது. ஆனால் எஃப்டி ரிட்டர்ன்ஸ் மட்டும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதில் நடக்கிறது என்ன அப்படின்னா, காசு சேஃபாக தான் இருக்குது, காசு கொஞ்சம் க்ரோ ஆகுது, ஆனால் அது பணவீக்கம் அளவுக்கு க்ரோ ஆக மாட்டேங்குது. இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுங்கிறது எஃப்டியில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். உங்கள் மணி சேஃபாக இருக்கா, ரிஸ்க் இல்லையா அப்படின்னா, எஃப்டியில் பேங்க்கில் ரொம்பவே சேஃபாக தான் இருக்குது, நான் இல்லைன்னே சொல்லலை. ஆனால் உங்களோட பர்ச்சேசிங் பவர் சேஃபாக இருக்கா? கண்டிப்பாக இல்லை. எஃப்டியில் காசு லூஸ் ஆகலை, ஆனால் க்ரோவும் பெருசாக ஆகலை இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற அளவுக்கு. இந்த பிரச்சனை காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்குது ரிட்டையர்மெண்ட் வரைக்கும். ரிட்டையர்மெண்ட் வரும்போது நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற காசு பத்தலை அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. இது நிறையா வருஷம் புரியாமல் ரிட்டையர்மெண்ட்டுக்கு க்ளோஸாக வரும்போது தான் நிறைய பேர் ரியலைஸே பண்ணுறாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க, சேவ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் தேவையான அளவுக்கு அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்ககிட்ட காசு இல்லை.
ஆல்சோ இந்தியாவில் பெருசாக சோஷியல் செக்யூரிட்டியும் இல்லை. இந்த பிரச்சனை சடனாலாம் வந்துடல. இது 30 வருஷம் சைலண்ட்டாக காம்பவுண்ட் ஆகிட்டே வருது. இந்த ரீசனுக்காக தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோட என்ட்ரி. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிரியேட் பண்ணது கேம்பிளிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை, குவிக் ரிச் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காகவும் இல்லை, அதாவது சீக்கிரமாக பணக்காரங்களை ஆக்கிறதுக்கு அதுக்கும் கண்டிப்பாக இல்லை. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை கிரியேட் பண்ணது ஜஸ்ட் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுறதுக்காக தான். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்தியா நல்லா க்ரோ ஆகுது, இந்தியா க்ரோ ஆகுது இல்லை தமிழகம் க்ரோ ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கிற கம்பெனிஸும் க்ரோ ஆகும். ஆனால் அதில் எந்தெந்த கம்பெனியில் க்ரோத் பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி இன்வெஸ்ட் பண்ணி கம்பெனிஸ் கூட நம்மளால் க்ரோ ஆகிறது ரொம்பவே கஷ்டம். இந்த கேப்பை பிரிட்ஜ் பண்ணுறதுக்கு கண்டுபிடிச்சது தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். இந்த எஃப்டி க்ரோ ஆகாமல் இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற பிரச்சனை மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது உலகத்தில் இருக்கிற ஈவன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருக்கிற பிரச்சனையும் தான். யூஎஸ், யூகே, ஜப்பான், யூரோப்னு எங்கே போனீங்கனாலும் இதே பிரச்சனை தான். அங்கே இருக்கிற சேவிங்ஸ்னாலையும் பேங்க் ரேட்ஸ்னாலையும் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ண முடியல. ஸோ வேர்ல்டு வைட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷனாக உருவாச்சு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா, நிறையா பேர் சின்ன சின்ன அமௌண்ட்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த காசை எக்ஸ்பர்ட்ஸ் மேனேஜ் பண்ணுவாங்க, கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த கம்பெனிஸில் க்ரோத் வரும்போது ரிட்டர்ன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் ஆகும். இவ்வளோ தான் சிம்பிள் ஐடியா. எஃப்டிக்கு மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஒரு சிம்பிள் கம்பேரிசன் பண்ணுவோமா? எஃப்டியில் என்ன, காசு ரொம்ப சேஃபாக இருக்குது, ரிட்டர்ன் ஆனால் ஃபிக்ஸ்டாக இருக்குது. மியூச்சுவல் ஃபண்டில் காசு கொஞ்சம் வாலட்டைலாக இருக்குது, ஆனால் ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் அன்சர்டனாக இருக்குது. ஆனால் லாங் டேர்மில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்ஃப்ளேஷனை கண்டிப்பாக பீட் பண்ணும். இது ஒப்பீனியன் இல்லை, இது டேட்டா. நிஃப்டியோட லாங் டேர்ம் ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னா 12-14% ரேஞ்சில் இருக்குது, எஃப்டி 6%. இந்த டிஃபரன்ஸ் இப்போதைக்கு உங்களுக்கு சின்னதாக தெரியலாம், ஆனால் 20 வருஷத்தில் இதை காம்பவுண்ட் பண்ணும்போது இதில் லட்சக்கணக்கான டிஃபரன்ஸ் வரும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வாலட்டிலிட்டி இருக்குது, ஆனால் வாலட்டிலிட்டியோட சேர்ந்து க்ரோத்தும் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் காசு போடுறது ரிஸ்க்குன்னு நினச்சிங்கன்னா இங்கே ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணுவீங்க. ரிஸ்க் இல்லாத இடத்துல க்ரோத்தும் கண்டிப்பாக இருக்காது. இருக்கிறதுலே பெரிய ரிஸ்க் என்னன்னு தெரியுமா? மணியை க்ரோ பண்ணாமல் சும்மா பேங்க்கில் பார்க் பண்ணி வைக்கிறது. ரிஸ்க்குன்னு சொன்ன உடனே நம்ம எல்லார் மைண்ட்லேயும் ஒரு இமேஜ் வரும், ஒரு சிகப்பு கலரில் லாஸ், மார்க்கெட் கிராஷ் அப்படின்னு அடிக்கடி டிவியில் வர இமேஜ் தான் என் மைண்ட்லேயுமே முதல்லலாம் வந்துட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த ரிஸ்க்கை எல்லாருமே ஓவர் எஸ்டிமேட் தான் பண்ணுறோம். சைலண்ட்டாக இருக்கிற ரிஸ்க்கை ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறோம் நம்ம எல்லாருமே. சைலண்ட் ரிஸ்க்குங்கிறது என்ன? டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளும் கொஞ்சம் கொஞ்சமாக காஸ்ட்லி ஆகுது. முன்னாடி சொன்ன மாதிரி தான் ஸ்கூல் ஃபீஸ், ஹாஸ்டல் பில்ஸ், ரெண்ட், கிராசரிஸ்னு எல்லாமே இன்ஃப்ளேஷனுக்கு ஏற்ற மாதிரி விலை ஏறிக்கிட்டே போகுது. ஆனால் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக நம்மளோட சேலரியும் க்ரோ ஆகிறது இல்லை, சேவ் பண்ணி வச்சிருக்கிற காசும் க்ரோ ஆகிறது இல்லை. இந்த கேப் டெய்லி வைடன் ஆகிட்டே போகுது. இந்த கேப்பு தான் இங்கே ரியல் ரிஸ்க். மார்க்கெட்டில் ரிஸ்க் இருக்குங்கிறது கரெக்டு தான், ஆனால் மார்க்கெட்டில் இருக்கிற ரிஸ்க் விசிபிள் ரிஸ்க், இன்ஃப்ளேஷனுங்கிறது இன்விசிபிள் ரிஸ்க். நம்ம எல்லாருமே கண்ணுக்கு தெரிஞ்ச விசிபிள் ரிஸ்க்குக்காக பயந்துகிட்டு இருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்ணுற பேராமீட்டர்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் இன்விசிபிள் ரிஸ்க் நம்ம ஃபியூச்சரை சைலண்ட்டாக டேமேஜ் பண்ணிருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இன்விசிபிள் ரிஸ்க்கு மெயின் ஆன்சர் அதுதான். இந்த இன்விசிபிள் ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுற மேஜர் ஃபேக்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான். யாரெல்லாம் இந்த சீரீஸை கண்டினியூ பண்ணணும்? நீங்கள் சேலரி வாங்குற பர்சனாக இருந்தாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணுற பர்சனாக இருந்தாலும் சரி, பிகினராக இருந்தாலும் சரி, இந்த சீரீஸ் உங்களுக்கு தான். ஏன்னா நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன், பெருசாக எந்த ஹைப்போ இல்லாமல், டிப்ஸ் இல்லாமல், வெறும் லாஜிக்கை பேஸ் பண்ணி மட்டும். இந்த சீரீஸை நான் இப்போ சொல்கிற பேராமீட்டர்ஸில் யாராவது வந்தீங்கன்னா நீங்களாம் இதை ஃபாலோ பண்ண தேவையில்லை. நீங்கள் குவிக் ரிச் ஆகணும் அப்படின்னு தேடுற ஆளாக இருந்தால், டெய்லி பை செல்லிங் டிப்ஸ் தேடுற ஆளாக இருந்தால், ஒரே ஒரு வீடியோ பார்த்துட்டு நான் எக்ஸ்பர்ட் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான இடம் இது இல்லை. அதுவே நீங்கள் நான் கொஞ்சம் டைம் கொடுத்து ஸ்லோவாக லேர்ன் பண்ண ரெடியாக இருந்தாலோ, உங்களோட மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னு ஆசை இருந்தாலோ, 10-20 வருஷம் ஃப்யூச்சருக்கு நீங்கள் பிளான் பண்ணுற ஆளாக இருந்தாலும் இந்த சீரீஸ் உங்களுக்கு தான். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சிம்பிளாக சொல்கிறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸை காம்ப்ளிகேட்டடாக காட்ட மாட்டேன், பயம் எதுவும் பெருசாக க்ரியேட் பண்ண மாட்டேன். ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு நார்மல் மிடில் கிளாஸ் இன்வெஸ்டர் எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸை இங்கே காட்டுவேன். இது வெறும் நாலேஜ் மட்டும் கொடுக்குற சீரீஸ் இல்லை, இது ஒரு மைண்ட் செட் சீரீஸ். இந்த முதல் வீடியோவில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்கள் மைண்டில் ஆணித்தரமாக எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜிக் கிடையாது, ஆனால் இது ஒரு பவர்ஃபுல் சிஸ்டம். இந்த சிஸ்டம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுது அப்படின்னா, உங்களுக்கு யாராவது தப்பாக அட்வைஸ் கொடுத்தாலோ நீங்கள் அதை பிளைண்டாக ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருந்தாலும் கன்ஃபியூஸ் ஆக மாட்டீங்க. இந்த சீரீஸ் முடியும் போது நீங்கள் எந்த யூடியூப் வீடியோவும் பார்க்காம உங்களாலே ஒரு ஃபண்டை சூஸ் பண்ண முடியும். உங்களால் உங்களோட போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்ண முடியும். உங்களோட பிஹேவியரை உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் ரியல் இன்வெஸ்டிங். இந்த சீரீஸை நீங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கடைசி வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணி ஃபுல்லாக பாருங்கள். அடுத்த சாப்டரில் மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னென்ன பண்ணும் அப்படின்னு டீ கடை லெவலில் எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த சீரீஸை ஃபாலோ பண்ண போகிறீங்கன்னா மறக்காம என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்த 19 வீடியோ ஒரு கம்ப்ளீட் ஜேர்னியாக இருக்க போகுது.